அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண முருங்கை தோசை, முள்ளு முருங்கை தோசையும் முள்ளு முருங்கை வடையும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மதுரையில் இந்த கீரை வடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. 2 வெரைட்டியும் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளு முருங்கை இலை வந்து ஒரு 20 இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இலைக்கு பின்னாடி உள்ள காம்பை வந்து எடுத்துருங்க. வெறும் இலை மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தனியாக இலையை மட்டும் எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ இந்த இலைகளை 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இதோட சேர்த்து அரைக்க தூதுவளை இலைகளையும் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து அரிசி உளுந்தெல்லாம் போட்டு எதுவுமே ஊற வைக்கலைங்க. சட்டுன்னு 1 கப் இட்லி மாவு இருந்தால் எடுத்து அதோட இந்த அரைத்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சட்டுன்னு குயிக்காக ஒரு ஹெல்த்தியான தோசை மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தாங்க இது மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம தோசை வறுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான முள்ளு முருங்கை தோசை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளோட சளி இருமலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான முள்ளு முருங்கை தோசை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கல்யாண முருங்கை முள்ளு முருங்கை இலை வந்து சளி இருமலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. சிறுநீரக எரிச்சலுக்கும் ரொம்ப நல்லது. எலும்புகளை வந்து இது வலிமையாக்கும். பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்துன்னு தாங்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அருமையான தசை வலி நிவாரணிங்க. இன்னும் ஏகப்பட்ட பயன்கள் வந்து இந்த முள்ளு முருங்கை இலையில் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தோசையை நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை ரோட்டுக்கடை தள்ளு வண்டி ஸ்பெஷல் கீரை வடை தாங்க பார்க்க போகிறோம். அந்த கீரை வடை மேலே ஒரு பொடி தூவி கொடுப்பாங்க. அந்த பொடியும் எப்படி செய்திடலான்னு சேர்ந்தே பார்த்துடலாங்க. இதுவுமே இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பழையபடி கொஞ்சம் முள்ளு முருங்கை இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக தூதுவளை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இதுவுமே சேம் மெத்தட் தாங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சிருங்க. இந்த அரைச்ச விழுதை வந்து இந்த அரிசி மாவில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற இந்த கீரை வடையே நல்லா இருக்குங்க. ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஜாரில் வந்து கொஞ்சமாக ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்துடும். இது வந்து நல்ல கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணாம், கடையில் சொல்கிற அப்படியே வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப் புழுங்கலரிசியும் 1/4 கப் உளுந்தம்பருப்பு எடுத்து அதை 3 மணி நேரம் ஊற வச்சு அதோடு இந்த இலைய மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கெட்டியான பதத்துக்கு ஆட்டி வச்சு அதை சுட்டு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இது கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டி அதை வந்து தட்டையாக தட்டிடுங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுருங்க ஒரு தட்டில். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுடுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ இதை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுட சுட நம்மளுக்கு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரை வடைக்கு ஏற்ற பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு பொரிகடலை எடுத்துக்கோங்க. 3 பட்டை வத்தல் வந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க, பொடியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கீரை வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியை தூவி நல்லா சூடாக பரிமாறிடுங்க. பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு நம்மளுக்கு கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் செய்து பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டார் ஜியாத் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.